வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குழந்தைகளுக்கான ஒரு கதை நேரம். சின்ன வயசு குழந்தைகளுக்கெல்லாம் அரிச்சுவடி படிக்கும்போதே உயிர் எழுத்து மெய் எழுத்துலாம் சொல்லிக் கொடுக்கும்போது நீதி கதைகளையும் சேர்த்து படக்கதைகள் மூலமாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஆற்றை கடக்கும்போது ஆடு ரெண்டும் எதிரெதிரில் வரும்போது ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வழி விட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு படத்தை போடுவாங்க. இன்னொரு இடத்துல அது தாண்டி போகிறதுக்கு ஒன்று உக்காந்துக்கும், அதை தாண்டி போயிடும். இன்னொரு கருத்து படம் போடும்போது என்ன பண்ணுவாங்க, ரெண்டும் நான் உனக்கு வழிவிட மாட்டேன், நீ எனக்கு வழிவிட மாட்டேன்னு சொல்லிட்டு முட்டின்ட்டு ஆற்றுல விழுந்துடும். இப்படி ஒரு நீதி கதை இருக்கும். அப்புறம் ஒரு எறும்பு தத்தளிச்சுட்டு இருக்கும் அந்த ஆற்று தண்ணியில். அப்போ மேலேருந்து ஒரு பறவை ஒரு இலையை போட்டுச்சு. அந்த இலையில மேலே ஏறி எறும்பு தப்பிச்சுது. அப்புறம் அந்த வேடனை பார்த்து பறவைக்கு காப்பாற்றணுன்னு அந்த வேடனோட காலை கடிக்குது. அவள் அம்பு தவறிடுது. பறவை தப்பிச்சிடுது. ஒரு உதவி செய்கிறது, ஒரு ஒத்துழைக்கிறது, இந்த கதையெல்லாம் குழந்தையில கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு கதையும் கொஞ்சம் அம்புலி மாமா, பாலமித்ரா, இந்த புத்தகம்லாம் நாங்கள் படிப்போம். அதில் சில கதைகள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு சிற்பி அழகாக ஒரு ஆண் உருவம் பெண் வடிவத்தை படைச்சிருப்பான். ஒரு அரசியல்வாதி மாதிரி எல்லாம் படைச்சிருப்பான். அவனுக்கு திடீர்னு ஒரு சக்தி கிடச்சிருக்கு. நீ இதில் ரெண்டு தெய்வத்தையும் இது பண்ணிவிட்டு உயிர் கொடுத்துரு, உனக்கு அந்த சக்தி தரேன், ஆனால் அது ஒரு 8 மணி நேரம் கழித்து திரும்பி சிலையாயிடும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம படைத்த இது உயிர் பெறுது அப்படின்ட்டு அது படைச்சிருந்தேன். ஆனால் அவன் என்ன எண்ணங்களை வச்சு அந்த சிலையை படைத்தானோ, இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அந்த 2ம் ஒரு பொம்மைகள் செய்தது தான் விளையாட. இறைவன் விளையாட்டுக்கு 2 பொம்மை படைத்தான். அந்த 2 பொம்மையும் தான் விளையாட்டுக்கு ஒரு பொம்மை படித்த மாதிரி என்ன நினச்சி அந்த சிலை படித்தானோ அது அந்த அந்த சிலைகளை படிக்கிருக்கும். அழகழகாக படிச்சுட்டான். அவன் என்ன எண்ணங்களோட படிச்சிருக்கான்னு அந்த உயிர் பற்றி எழுந்தவுடனே 2 ஆண் பெண் உருவம் சேர்ந்து விளையாடாமல் சந்தோஷம் இல்லாமல் எங்கெங்கேயோ சுற்றி அலைஞ்சிட்டு கரெக்டாக 8 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த சிலையாக அங்கே நின்றுடும். கேட்குறான், சிலையாகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கேட்குறான், என்ன உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது தானே, போயிட்டு வாங்க சொன்னேன், என்ன பண்ணீங்கன்னு. இல்லை, நாங்கள் 2 பேரும் சிலையாக இருக்கிற போது எங்கள் தலையில் காக்கா எச்சம் விட்டுட்டு போச்சு, அந்த காக்காயை தான் தேடிட்டு போனேன், பழி வாங்க போகிறேன். பழி வாங்கிறதுக்கு போகிற நேரத்தை வேஸ்ட் ஆகிட்டிய. இதுமாரி தான் ஒவ்வொருத்தரும் கிடைச்ச அற்புதமான வாழ்க்கை பொக்கிஷத்தை பழி வாங்குகிறோம், இந்த மாதிரி தீய எண்ணங்களால் வீணாக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கதையை படித்தேன். இன்னொரு கதை படித்தேன். ஆற்றோடு ஒருத்தன் பெரிய வியாபாரி ஆற்று தண்ணியில் அடிச்சுட்டு போயின்ட்டுருக்கோம், வேகமாக அடித்து போயின்ட்டுருக்கோம். அப்போ நடு ஆற்றுல இருக்கும்போது என்னை யாராவது காப்பாற்றுங்க, 1 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு கத்துவான். உடனே அதை கேட்டோடனே அந்த கிராமத்தில் மீனவன் என்ன பண்ணுவான், அவன் குடியானவன், அது உனக்கு தெரியாது, நல்லா கள்ளங்கப்படம் இல்லாதவன், உறவு உயிருக்கு போராடி இருக்கானே, அவன் காப்பாற்ற போவன்ட்டு கடை தண்ணியில் இறங்குவான். அவன் தண்ணியில் இறங்குறத பார்த்தோன்னே, நீ என்னை காப்பாற்றினா அவனுக்கு 2 லட்சம் தரேன் அப்படிம்பா, 10 லட்சம் தரேன் அப்படிம்பா, என் சொத்தையே அவனுக்கு தரேன் அப்படி சொல்லி புலம்பிகிட்டே இருப்பான். இவன் அதெல்லாம் எதையும் காது வைக்கல. அவன் ஒரே நோக்கம் அவனை காப்பாற்றணும். கடை போய் காப்பாற்றிட்டு கரைக்கிட்ட இழுத்துட்டு வருவான். கரைக்கிட்டு இழுத்துனோடனே நம்ம 10 லட்சம் தரேன்னு சொன்னோம், சொத்தையே தரேன்னு சொன்னே, இவன் காதில் விழுந்துருக்குமா அப்படின்னு கேட்டு, எப்பா நீ யார் பாருணும், முதல்ல கடைக்கு வாங்கணும், கடைக்கு கரைக்கவா கரைக்கு வரலன்னே, யார் பாருணும், அதான் நீ கத்தினே இருந்தியா, நான் தான் காப்பாற்றி விட்டேன்னு. அப்போ நான் சொன்னதெல்லாம் உனக்கு காதில் விழல. இல்லை என்ன சொன்னேன், அப்பாடா இந்த அப்படின்னா அது ஒரு 10 ரூபா வச்சுக்கோ, எனக்கு காப்பாற்றிருக்க, ஒரு 10 ரூபா தரேன் வாங்கிக்கோன்னு. இப்போ போயா உயிரை காப்பாற்றிருக்கேன், 10 ரூபா போயிடணும். அப்போ இவனோட எண்ணம் எப்படி இருக்குது, அவனோட எண்ணம் இருக்குது. இந்த எண்ண மாற்றங்கள் இதை காப்பாற்றின கள்ளங்கடமாக காப்பாற்றிருக்காங்களே, அந்த குணம் தான் தேவை. அதாவது உதவி செய்கிற போது உள்ள மனப்பாங்கு வேறு, அதுக்கப்புறம் உள்ள மனப்பாங்கு வேறு அப்படிங்கிற 2 விதமான மனிதர்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கதை பிடிச்சி. நிறைய கதைகளுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கதை சொல்கிறேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச கதைகள் தொடர்புடைய நேரத்தில் உங்களுக்கு நினைவுக்கு வரும். நீங்கள் அப்போ நல்ல விதமாக பயன்படுத்துறது இந்த கதைகளாக பயன்படும். ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். வாழ்க சிவானு வெற்றிவேல் முருகன் கரகரோகரா.